ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தோசை மாவு இருந்தது, அது தாளித்து விட்டுட்டு ஒரு பக்கம் தோசை, இன்னொரு பக்கம் குழி பணியாரம் ஊற்றி வச்சுட்டேன். தம்பி வேறு அழுதுகிட்டே இருந்தான், ஒரு வேலை செய்ய விடல. அதான் சீக்கிரம் முடியட்டுன்னு அப்படி செஞ்சேன். மித்துக்குட்டி வேறு பசியுது, சோறு வேணும் சோறு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஏன்னா நான் எப்போ சாப்பாடு செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன்னா அப்போ சாப்பிடவே மாட்டான். நானே சாப்பாடு போட்டு அவன் பின்னாலே சுற்றிட்டே இருக்கணும். நான் என்றைக்கு சாப்பாடு செய்யாமல் இருக்கிறேனோ அன்றைக்கி மட்டும்தான் பசி எடுக்குது, சீக்கிரம் சோறு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அழுதுட்டு இருப்பான். என் வீட்டுக்காரர் 3 நாளாக வீட்டுக்கு வரவே இல்லை, தங்கி தான் வேலை செஞ்சார். இன்றைக்கி சாயங்காலம் தான் வீட்டுக்கே வந்தார். அவரை பார்த்த உடனே பசங்க பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த உலகத்தில் பெஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கனாக்கா அப்பா அம்மா தான். அப்பா அம்மா தவிர வேறு யாரும் பெஸ்ட்டாக இருக்கவே முடியாது. வாழ்க்கையே ஒரு வட்டம்னு சொல்கிறாங்களா, அது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்து தான் சொல்லியிருப்பாங்களாங்காட்டியும். எப்பவுமே நாங்கள் இருக்கிற இடம் வந்து கிச்சனு, வீட்டுக்குள்ளே மட்டும்தான். அதனால் அப்படி சொல்கிறேன். யாரெல்லாம் அப்படி இருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.